செல்வநாயகி மாதிரி நாமும் தேவிக்கு ஒரு சென்டிமெண்ட் லாக் போட முடியும். நிச்சயம் அது தேவியோட வாயை அடக்கிறதுக்கு உதவும். அவளை கொஞ்சம் பயமுறுத்தி வைப்போமா? ரொம்ப யோசிக்காத, நமக்கு வேற என்ன வழி இருக்கு? சரிப்பா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நல்லது செஞ்ச உங்களுக்கு பாதிப்பு வரும்னா தேவி எதுவும் பேசாம அமைதியா இருப்பா. வேணும்னா நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். சரி, அப்ப நம்ம வெயிட் பண்ண வேணாம், கிளம்பலாம். சரிப்பா. ஜாக்கிரதைங்க. நான் பாத்துக்கிறேம்மா. போலாமா? வரேம்மா. என்ன தேவி யோசிக்கிற? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, தைரியமா சொல்லுமா. அத்தை, என் அப்பா அம்மா ஒருவேளை என்ன தேடி வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படி வாடி என் வழிக்கு. அத்தை, என்ன கேள்விமா இது? 3 நாளா நான் இதே தானமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேத்து கூட நான் என்ன சொன்னேன்? உங்க அப்பா அம்மாவை உடனே வர சொல்லு, அவங்க கடன் எல்லாமே லிஸ்ட் போட்டு சொல்லு, நான் அடைக்கிறேன் தானே சொன்னேன். நீ ஏமா இப்படி பண்ண? எனக்கு புரியல. இல்லத்த, அது எனக்கு உன் மேல இருக்கிற கோவமே போயிடுச்சுமா. உன் மேலேயே எனக்கு இப்போ கோவம் இல்லாதப்போ உங்க அப்பா அம்மா மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் தேவி? பாவம் அவங்க. பெத்த பொண்ண பக்கத்துல இருந்து பார்க்க முடியாம எங்கேயோ தலைமறைவா ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணணும், இந்த கஷ்டத்துல இருந்து அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு மனசுல நீ நினைச்சேன்னா அவங்கள உடனடியா வர சொல்லு தேவி. அதுதான் நீ ஒரு நல்ல மகளா அவங்களுக்கு செய்யற கடமை. அவங்க கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே நான் முடிச்சு வைக்கிறேன். பணம்லாம் நீங்க தர வேண்டாம். அப்பாவும் அதெல்லாம் விரும்ப மாட்டாரு. அவங்கள நீங்க மனசார ஏத்துக்கிட்டாலே போதும், அதுவே பெரிய விஷயம். சரிம்மா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவங்கள வர சொல்லு தேவி. அன்னைக்கு சொன்னதுதாம்மா நான் இன்னைக்கும் சொல்றேன். இதுக்கப்புறமாவது நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வரணும். என் கடைசி காலத்துல எல்லார் கூடவும் சந்தோஷமா வாழணும். நான் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஐம் சாரி தேவி. மேடம், டாக்டர் உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. வாங்க போலாம். போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வா. வாடி, நீயா வந்து என் வலையில விழுந்துட்டியா? இதுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன். வர சொல்லு உன் அப்பனையும் ஆத்தாளையும். இந்த செல்வநாயகியோட சுயரூபம் என்னன்னு காட்டு. ஏய், என்ன காலையில அத பண்ண போற இத பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்த? என்னையும் உங்க அப்பாவையும் வேடிக்கை பாருன்னு வேற சொன்ன. ஏய், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீ வந்த, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் வந்தேன். ஆமா, என்ன விஷயம்? அதான் இவ அந்த தேவிய அப்படி பண்ணிடுவ இப்படி பண்ணிடுவேன்னு உதார் விட்டால. தேவிய பிச்சிருவான்னு பார்த்தா இங்க இலைய பிச்சு போட்டுட்டு இருக்கா. ஏமா, அந்த இலையில தேவின்னு பேர் எழுதி வச்சிருக்கா, அத பிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? சின்னப்பா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வெறுப்பேத்துறீங்களா? காலையில நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள தேவியோட அப்பா கிட்ட கடன் வாங்கினவங்க வந்து பெரிய கலாட்டா பண்ணி மொத்த பிரச்சனையையும் திசை திருப்பி விட்டுட்டு போயிட்டான். அதனால நான் என்னோட பிளானை தள்ளி போட வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. அத்தை மொத்தமா அந்த தேவி பக்கம் சாஞ்சிட்டாங்க. டோட்டலா மாறிட்டாங்க. இனிமே
அவங்க எனக்கும் அபிமாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஏய் அழாதடி, அழாத, விடு. இங்க பாரு, நான் இருக்கேன்ல. நீ போமா. ஸ்ருதி, அப்படிலாம் நெகட்டிவா பேசாதம்மா. சிச்சுவேஷன் சரியில்லை. நீயே பாக்குறல, தினம் ஒரு புது பிரச்சனை. இந்த நேரத்துல உன் கல்யாணத்தை பத்தி நான் எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்?